விண்வெளியிலும் வாரிசு அரசியலை நோக்கி நகர்ந்திருப்பதாக திமுக தலைமை மீது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வியாசார்பாடி சத்தியமூர்த்தி நகரில் அதிமுக திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து பேசிய ஆர்.பி. உதயகுமார் இவ்வாறு கூறினார். சட்டப்பேரவை சபாநாயகர் திரு அப்பாவு இடி அமீனின் மறு வடிவமாக செயல்படுகிறார் என்றும், எதிர்க்கட்சியினருக்கு அன்னை தெரசாவாக அவர் செயல்பட வேண்டும் என்றும் உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் அமைச்சராக நீடிக்க விரும்புகிறீர்களா அல்லது ஜெயிலுக்கு போகிறீர்களா என்று நீதிமன்றம் கேட்ட வரலாறு திமுகவுக்கு மட்டுமே உண்டு என்று அவர் விமர்சித்துள்ளார். எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க வழிகாட்டுவதோடு கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களில் வாரந்தோறும் திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களிடத்தில் இந்த திமுக அரசுடைய உண்மை முகத்தை வெட்ட வெளிச்சம் போட்டு தோலுறுத்து காட்டுகிற வகையிலும் தட்டி கேட்கின்ற வகையிலும் இந்த திண்ணை பிரச்சாரம் 11வது வாரமாக தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிற வேளையிலே புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய ஆணை பெற்று தம்பி ராஜேஷ் அவர்களும் தம்பி சரவணன் அவர்களும் இங்கே மிக சிறப்பாக அம்மா பேரவைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த மாபெரும் வெற்றி பேரணியோடு இந்த திண்ணை பிரச்சாரத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த திண்ணை பிரச்சாரத்திலே மக்கள் மன்றத்திலே சட்டமன்றத்திலே இன்றைக்கு ஜனநாயக படுகொலை செய்யப்படுவதை தோலுறுத்து காட்டுகின்ற வகையிலும் இன்றைக்கு விண்ணை முட்டுகிற விலைவாசி, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் நடமாட்டம், பாலியல் வன்கொடுமைகள் இது போன்ற இந்த அவலங்களிலிருந்து தமிழக மக்களை மீட்டெடுப்பதற்காகவும் பறிபோய் கொண்டிருக்கிற தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதற்கு துப்பில்லாத திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு இன்றைக்கு வான் ஸ்பேஸ் என்ற விண்வெளி கொள்கையை வெளியிட்டு குடும்ப தொழிலிலே இன்றைக்கு ரியல் எஸ்டேட் தொழில், கலை தொழில் என்று பல்வேறு துறைகளிலே தடம் பதித்திருக்கிற ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு வான் ஸ்பேஸ் என்று விண்வெளியிலும் இடைவெளி இல்லாமல் அந்த தொழிலும் இன்றைக்கு அவர்கள் கை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு ஸ்டாலின் குடும்ப வாரிசு அரசியலிலே கோலோச்சி கொண்டிருக்கிற சபரீஷன் இனி வருங்காலத்தில் எலான் மஸ்கினுடைய விண்வெளி வாரிசாக உருவாகிற அந்த அதிசயம் நடக்கப் போகிறது. தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் 525 அதில் நீட் தேர்வு உள்ளிட்ட கல்வி கடன் உள்ளிட்ட வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அரசு வேலைவாய்ப்பு 5.5 லட்சம், தனியார் வேலைவாய்ப்பு ஆண்டுக்கு 10 லட்சம், 5 ஆண்டுகள் 50 லட்சம். ஆனால் 4 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஆனால் வேலைவாய்ப்பு தான் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்போது நிறைவேற்றுவது என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் நாங்கள் 99% நிறைவேற்றிவிட்டோம் என்று பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள். ஆகவேதான் பச்சை பொய் சொல்லுகிற இந்த திமுக மக்கள் விரோத அரசு எங்களுக்கு தேவையில்லை. பச்சை தமிழர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அந்த மகத்தான மக்கள் தீர்ப்பை பெறுகிற வரை கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை தாய் கழகத்தின் வழிகாட்டுதலோடு இந்த திண்ணை பிரச்சாரத்தை 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி மாபெரும் வெற்றி அடைகிற வகையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெல்வதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியுடைய லட்சியம். 200 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்வது நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அவர்கள் நடத்தவில்லை. இந்த நேரலை என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாரபட்சம் அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி சட்டசபையிலே நேரலையில் இருந்து தொடங்குகிறது. அவர்கள் பேசினால் அதற்கு டெக்னிக்கல் ஃபால்ட் வரமாட்டேன் என்கிறது. எதிர்கட்சி தலைவர் பேசினால் உடனே டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சபாநாயகர் அதற்கு நியாயம் கற்பிக்கிறார். இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை. இது ஒரு ஜனநாயக படுகொலை. எதிர்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்கிறார், என்ன மக்கள் பிரச்சனை பேசுகிறார், என்ன அவைக்கு கொண்டு வருகிறார் என்று தெரிந்தால்தான் அதற்கு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் அமைச்சருடைய பதில் மக்களுக்கு புரியும். இது என்னன்னா ஊமப்படம் மாதிரி இவங்க அவங்க பேசுறத மட்டும் காட்டுகிற போது இது வடக்கு எது தெற்கு எது கிழக்கு எதுன்னு தெரியாம இந்த நிலைதான் சட்டசபையில் நிலவுகிறது. இது முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை, ஒரு சர்வாதிகாரம், ஒரு காட்டு தர்பார். இதற்கு மக்கள் மிக விரைவில் தீர்வு காண்பார்கள். அம்மா அவர்கள் 14 வகையான கல்வி உபகரணங்கள் காலனியிலிருந்து கணினி வரை கொடுத்த காரணத்தினால்தான் பள்ளி கல்வித்துறையில நாம் சிறந்திருந்த காரணத்தினால்தான் உயர்கல்வித்துறையில அங்கே சேர்க்கை வீதம் அதிகமாகி இந்திய அளவிலே தமிழகம் உயர்ந்திருக்கிறது.
அவரை தியாகின்னு சொல்றாரு முதலமைச்சர். நீதி அரசரே சொல்றாங்க உனக்கு அமைச்சர் பதவி, நீங்க பிராமண பத்திரத்துல அபிடவிட்ல என்ன சொன்னீங்க, நாங்க அமைச்சர் இல்ல, சாட்சியை நாங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்கினீங்க. மெரிட்ல நீங்க ஜாமீன் வாங்கல. ஆகவே நீங்கள் ஜாமீனிலே வெளியே வந்ததற்கு பிறகு அமைச்சர் பதவி ஏற்பது என்பது உண்மைக்கு புறம்பானது. ஆக நீங்கள் கொடுத்த அந்த பிராமண பத்திர அபிடவிட்டுக்கு மாறாக செயல்பட காரணத்தினால நீங்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா, கைதியாக தொடர வேண்டுமா என்பது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதியரசர் திங்கட்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஒருவேளை அவங்க அப்படியே இருக்கிறதா சொல்றாங்க. அது நீதிமன்ற நடவடிக்கையை பொறுத்து தான் வாய்ந்த சிவகாசியிலே அங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இடியவனுடைய மறு வடிவமாக சர்வாதிகார போக்கு இருக்கிறார். நாங்கள் கூட சொல்லி பார்த்தோம், அன்னை தெரசாவாக எப்போது நீங்கள் எதிர்கட்சிக்கு கருணை காட்டுவீர்கள் என்று. ஆனால் அதற்கெல்லாம் அவருக்கு மனமும் இல்லை, நேரமும் இல்லை. அவர் பாவம் என்ன செய்வார், அரசியல் அழுத்தம். பேரவை விதி 55 எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை சட்டமன்றத்திலே முதலமைச்சர் கவனத்திற்கு, அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்காகத்தான் சட்டமன்றம் கூடுகிறது. பேரவை விதி 56 அவையை ஒத்தி வைத்துவிட்டு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை நாம் செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க பத்திரிகை படிக்கிறீங்க. நீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து உங்களுக்கு அமைச்சர் பதவி முக்கியமா அல்லது நீங்க ஜெயிலுக்கு போறீங்களான்னு ஒரு அமைச்சரை பார்த்து உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் கேட்ட வரலாறு இந்த தமிழக அரசியல் வரலாற்றிலே திமுக அமைச்சர்களுக்கு தான் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு அமைச்சரை பார்த்து நீதி அரசர்கள் கேட்கிறார்கள். அவர் பெரிய ஞானி. அவர் இப்ப சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஓன்ட்டு யார் விளக்கம் கேட்டான், அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க சைனவம் வைணவம்னு கும்பிட்டு போறாங்க. உனக்கு ஏன் வைத்தறிச்சல்? அவன் இந்த உலகத்திலே இல்லாத அந்த அமைச்சர் ஒரு விளக்கம் சொல்றார். விளக்கம் சொல்றது அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பெண்களை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. அவரை பக்கத்தில் வச்சிருக்காரு ஸ்டாலின். நீதிமன்றத்திலே நீதியரசர்கள் கேட்கிறார்கள், இங்கே யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல. ஆளுகிற கட்சி திமுக என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நீதி. இதே வேறு ஒருவர் பேசியிருந்தால், ராஜேஷ் பேசியிருந்தா, உதயகுமார் பேசியிருந்தா, பொன்ராஜ், நாங்க செத்தாலும் பேச மாட்டோம். ஏன்னா நாங்க வளர்ப்பு புரட்சி தலைவர் இதயநிதி அம்மா அவர்கள் பேசிட்டு நாங்க மேடை விட்டு கீழே இறங்க முடியாது. எடப்பாடியார் இருந்து ஓலை தான் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த நாட்டிலே வாழ தகுதி இல்லாத அளவுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இங்க என்ன செய்யறாங்க, உடனடி நடவடிக்கை. கனிமொழி அக்கா பெண்களை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் பொன்மொழி, உடனே கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. உடனே எல்லாரும் பாக்குறாங்க, பரவாயில்லையே, கட்சிக்கே இவன் தகுதி இல்லைன்னா அமைச்சருக்கு எப்படி இவன் தகுதி ஆவா அப்படின்னு கேள்வி கேட்க